வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரம்யா அவங்களுக்கான வீடியோவை வந்து பார்த்ததுக்கப்புறம் சபரி அந்த கனியை கூப்பிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ரம்யா ஜோ இந்த அளவுக்கு வந்து அவங்களை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ஒரு வீடியோ ப்ளே பண்ணப்பட்டது. அதில் அவங்க ஃப்ரெண்டாக அக்காவான்னு தெரியல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சபரி அண்ட் தென் கனி இவங்க 2 பேர்கிட்ட நீ விலகி உன்னோட கேமை விளையாடு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க ஒரு இன்புட்டாக வந்து எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அதை பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட சொல்லலை அஃபிஷியலாக, பட் அவங்கக்கிட்டேருந்து விலகி அவங்க வந்து ஒரு கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. பட் அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், குடும்பத்துக்காக இருக்கட்டும் இருக்கிற கனெக்ட் வந்து இந்த விஷயத்தை இந்த இடத்துல வந்து ரம்யா மென்ஷன் பண்ணுறாங்க. நான் காலையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அதே வந்து எனக்கு ஒரு இன்புட்டாக எனக்கு வீடியோவில் வந்து சொல்கிறாங்க அப்படின்றப்ப எந்த அளவுக்கு நான் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ வந்து சொல்கிறாங்க. சபரி பக்கத்தில் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் கனியும் வந்து வா கனி அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. ஸோ நான் உங்ககிட்ட காலையில் சொன்னல, கனிக்கிட்ட ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, நான் இனிமேல் என்னோட கேம் விளாட்றேன், உங்ககிட்ட எதுவும் வரல அப்படின்ற மாதிரி. பட் சபரிக்கிட்ட அதை சொல்லும் போது, நீ விலகிறேன் அப்படின்னு சொல்லாத, நீ தள்ளி நின்று உன் கேமை விளையாடு. இது வரைக்கும் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு டாஸ்கில் நீ எனக்காகவும் நான் உனக்காகவும், நீ கனிக்காகவும் கனி உனக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுனது கிடையாது. இன்கேஸ் வெளியே அப்படி போற்றி ஆயிருந்துச்சு, வெளியே அப்படி வந்து ரீச் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஓகே, இது வந்து பெஸ்ட்டு தான். நீ வந்து உன்னோட கேமை நீயே விளையாடு, தனியாக விளையாடு. இது வரைக்கும் அப்படி தான் விளையாடிட்டு இருந்தோம், வெளியே அப்படி பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீ உன்னோட கேமை நீ கரெக்டாக உனக்கு எப்படி விருப்பமோ நீ அந்த மாதிரி விளையாடு அப்படின்ற மாதிரி சபரி வந்து ரம்யாவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஈவன் கனியும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட குடும்பத்தில் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும், அதுவும் வந்து வெளியேருந்து பார்த்து சொல்கிறாங்க அப்படின்றப்ப உனக்காக தான் பேசுவாங்களே தவிர்த்து நீ வந்து இந்த கேம்குள்ளே ஏதாவது பண்ணணும்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ வந்து கரெக்டாக ஒரு பாத்தில் போகணுன்றதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் அவங்க என்ன சொன்னாங்களோ, என்னையும் சபரியும் விலகி நீ விளையாடணும் அப்படின்னா எஸ், தனித்து நின்று நீ விளையாடு. நீ வந்து விலகிறன்றதை விட நீ கொஞ்சம் தள்ளி நின்று விளையாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேரும் கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. ரம்யாவோட ஆட்டம் மாறுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.